யார் இந்த குகைவாசிகள்? இவர்கள் எந்த காலத்திலே வாழ்ந்தார்கள்? அல்லாஹ் இவர்களை எப்படி பாதுகாத்தான்? அவர்கள் இருந்த குகை தற்பொழுது எந்த நாட்டில் எந்த இடத்தில் இருக்கிறது என்ற முழு வரலாறை தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய 18வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரா கஹ்ஃப்ல முக்கியமான 4 சரித்திரங்களை பற்றி பேசுகிறான். அதிலே முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஆச்சரியமான சரித்திரம் குகைவாசிகளை பற்றி. இந்த சரித்திரத்தை மையமாக வைத்துத்தான் இந்த சூராவிற்கு சூரா கஹ்ஃப் குகையுடைய அத்தியாயம் என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த குகைவாசிகள்? இவர்கள் எந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா கஹ்ஃபுடைய 9வது வசனத்திலிருந்து இந்த கஹ்ஃப்வாசிகளுடைய சரித்திரங்களை தெளிவாக குறிப்பிடுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை குர்ஆனிலே சொல்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால் தஃப்சீருல் ஹாஸின்ல இதை பற்றி தெளிவாக சூரா இஸ்ராவுடைய தஃப்சீருக்கு கீழால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை மக்கா காஃபியர்கள் தங்களுக்குள்ளால பேசிக்கொண்டாங்க. என்னன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிலே வளர்ந்தவர், அவர் சிறுவயதிலிருந்து உண்மையை பேசக்கூடியவராக அமானிதத்தை பேணக்கூடியவராகத்தான் இருந்திருக்கிறார். இப்படி இருக்க இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி பொய்யாக முடியும் என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ளால் ஏற்பட்டது. அதனால என்ன முடிவு செய்கிறாங்கண்டா, மக்காவிலிருந்து ஒரு குழுவை தயார் செய்து அப்பொழுது மதீனாவிலே வசித்த யூத ஃபாதிரிகளிடத்திலே சென்று இதை பற்றி கேட்கும்படி அவர்கள் முடிவு செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் மக்காவிலிருந்து ஒரு குழு மதீனாவுக்கு சென்று இந்த விடயத்தை பற்றி யூத ஃபாதிரிகளிடத்திலே கேட்ட பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள், என்ன, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளராக இருந்தால் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த 3 கேள்விகளுக்கு அவரால் மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி 3 கேள்விகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கும்படி மக்காவாசிகளுக்கு சொல்கிறார்கள். மக்காவாசிகள் மக்காவிற்கு வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த 3 கேள்விகளை கேட்கிறாங்க. முதலாவது என்ன கேள்வி? உலகத்தில் கிழக்கு மேற்கு பக்கமாக சுற்றிய ஒரு வாலிபரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, ரூஹ் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். மூன்றாவது, குகைவாசிகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நாளைக்கு உங்களுக்கு இந்த 3 கேள்விகளுடைய பதிலை கூறுகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை மறந்துவிட்டார்கள். இதனால் என்ன நடக்குது? அடுத்த நாள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வருவார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய நாள் வஹி வரல்ல, அடுத்த நாளும் வஹி வரல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில இமாம்களுடைய கருத்துப்படி 12 நாள், சில இமாம்களுடைய கருத்துப்படி 15 நாட்களாக எந்த ஒரு வஹியும் வானத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரல்ல. இதனால மக்கா காஃபியர்கள் கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது மிகப்பெரிய கஷ்டமாக மாறிவிட்டது. 15 நாட்களுக்கு பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டு வராங்க. அதில் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன கூறுகிறான்? வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ஸாலிக கதா இல்லா அய்யஷா அல்லாஹ், நீங்கள் எந்த ஒரு விடயத்தையும் நாளை செய்கிறேன் என்று சொல்ல வேண்டாம், இல்லா அய்யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை உபயோகிங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை பாவித்து எந்த விடயத்தை சொல்வதாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 சரித்திரங்களையும் குறிப்பிடுகிறான். அதற்கு பிறகு அவர்கள் கேட்ட 3 கேள்விகளுக்குரிய பதிலை அல்லாஹ் வஹி மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கிறான். அந்த 3 கேள்விகள் என்ன? முதலாவது அவர்கள் கேட்டார்கள், கிழக்கு மேற்கிலே சுற்றிய வாலிபரை பற்றி சொல்லுங்கள். அந்த வாலிபர் யார்? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சூரா கஹ்ஃபிலே இதை பற்றி கூறுகிறான், வயஸ்அலூனக அன் துல்கர்னைன் என்று அல்லாஹ் கூறுகிறான். பிறகு ரூஹை பற்றி கேட்டார்கள். சூரா இஸ்ராவிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வயஸ்அலூனக அனிர் ரூஹ். அடுத்தது குகைவாசிகளை பற்றி கேட்டார்கள். அல்லாஹ் சூரா கஹ்ஃபிலே இதையும் தெளிவாக குறிப்பிடுகிறான், அம்
அஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா என்று 3 கேள்விகளுக்குரிய பதிலை அல்லாஹ் சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை அல்லாஹ் இன்னும் உறுதிப்படுத்துகிறான். இந்த அடிப்படையில் தான் இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹ் சூரா கஹ்ஃபிலே தெளிவாக குறிப்பிடுகிறான். இமாம் முஹம்மத் பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரிவாயத் தஃப்சீருல் ஹாஸின்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கஹ்ஃப்வாசிகளுடைய முழுமையான சரித்திரத்தை இமாம் ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரிலே தெளிவான ஆதாரங்களுடன் கொண்டு வராங்க. அதில் முஹம்மத் பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த குகைவாசிகள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்டு பல வருடங்களுக்கு பிறகுதான் இவர்கள் வாழ்ந்தார்கள். அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த குகைவாசிகள். இவர்கள் ஜோர்தானுடைய அம்மான் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அஃப்சூஸ் என்ற ஊரிலே வாழ்ந்ததாக சரித்திரங்களிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து இவர்கள் எத்தனை பேர் என்ற விடயத்திலே கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. சில இமாம்கள் 6 பேர் என்பதாக கூறுறாங்க, சிலர் 7 என்பதாக கூறுறாங்க, சிலர் 8 என்பதாக கூறுறாங்க. அதிகமான இமாம்களுடைய கருத்து இவர்கள் 7 பேர். அந்த 7 பேர்களுடைய பேரும் சரித்திர கிதாபிலே பதியப்பட்டிருக்கிறது. மிக்சல் மீனா தம்லீஹா ஃபல்யஸ்ததிபூனஸ் சார்பூனஸ் தூனவானிஸ் நைனூனஸ் மர்தூனஸ் என்ற 7 வாலிபர்கள் தான் இவர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களோட சேர்ந்து ஒரு நாயும் சென்றதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அந்த நாயுடைய பேர் கித்மீர் என்பதாக இமாம் ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீரிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வாலிபர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்த அந்த அஃப்சூஸ் என்ற ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். அவர்கள் சதாவும் தொழுது கொண்டு அமல் இபாதத்திலே ஈடுபட்டு கொண்டு தான தர்மங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தக்கியானூஸ் என்ற ஒரு கொடுங்கோல அரசன் ஆட்சி செய்தான். இவன் ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன். இவன் என்ன செய்தான், பல ஊர்களை பிடித்து அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்களை தான் வணங்கக்கூடிய சிலைகளை வணங்கும்படி இவன் உத்தரவிடுவான். இவனுடைய பேச்சை கேட்டவர்களை அப்படியே விட்டு விடுவான். யாராவது பேச்சை கேட்கவில்லை என்றால் அவர்களை கொலை செய்து விடுவான், அல்லது அவர்களுடைய உறுப்புகளை அப்படியே வெட்டி அவர்களை நடைப்பிணமாக மாற்றி விடுவான். சில சந்தர்ப்பங்களில் இவனை எதிர்த்தவர்கள், அதாவது இவன் வணங்கக்கூடிய சிலைகளை யாரெல்லாம் வணங்க மாட்டோம் என்று எதிர்த்தார்களோ அவர்களை கொலை செய்து அவர்களுடைய உடம்புகளை ஊருடைய முக்கிய இடங்களில் அப்படியே தொங்க விட்டு விடுவான். இதனால் அதிகமானவர்கள் பயந்து இவன் வணங்கக்கூடிய சிலைகளை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி இவன் பல ஊர்களை பிடித்து கடைசியாக ஜோர்தானுடைய இந்த அஃப்சூஸ் என்ற ஊரையும் கைப்பற்றுவதற்காக வருகிறான். இந்த அஃப்சூஸ் என்ற ஊரை இவன் கைப்பற்றியதற்கு பிறகு அங்கிருந்த ஈமான்தாரிகள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இவனுடைய இந்த கொடுங்கோல தன்மையை விட்டு பாதுகாக்கும்படி கூறுகிறார்கள். சிலர் என்ன செய்றாங்க, இவனுடைய இந்த ஆட்சிக்கு பயந்து இவனுக்கு பயந்து ஊரை விட்டு விரண்டோட ஆரம்பிக்கிறாங்க. பிறகு இவனுடைய படையினர் அவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து இந்த அரசனுக்கு முன்னால், தக்கியானூஸ் என்ற இந்த மன்னனுக்கு முன்னால் கொண்டு வந்து வைப்பார்கள். அவன் இவர்களுக்கு உத்தரவிடுவான், என்னுடைய தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் உங்களை நான் கொலை செய்து விடுவேன் என்று. உயிருக்கு பயந்தவர்கள் இவன் சொல்லக்கூடிய விடயத்தை ஏற்று அந்த சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சில ஈமானிலே உறுதியாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இவனுக்கு வழிபடக்கூடாது, இவனுடைய தெய்வங்களுக்கு வழிபடக்கூடாது, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது என்று உறுதியுடன் இருந்தார்கள். இந்த அடிப்படையில் இவர்கள் தங்களுடைய உயிரை அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தார்கள், வீர மரணம் அடைந்தார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட கொடுங்கோல ஆட்சியை பார்த்த அந்த ஊரில் இருந்த ஒரு 7 வாலிபர்கள், அப்பொழுது தான் அவர்கள் வாலிப வயதை அடைந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஈமானிலே உறுதியானவர்களாக இருந்தார்கள். இவர்கள் என்ன செய்யறாங்க, உடனடியாக அல்லாஹ்விடத்திலே மன்றாட ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்விடத்திலே தொழுது பிரார்த்தனை ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த அரசனுடைய படை வந்து இவர்கள் அப்படியே தூக்கி கொண்டு போய் அரசருக்கு முன்னால் வைக்கிறார்கள். பிறகு அரசன்
கேட்கிறான், என்னுடைய தெய்வத்தை நீங்க வணங்குறீங்களா அல்லது கண் முன்னால் நடப்பதை போல் உங்களுடைய உயிர்களை நீங்கள் மாய்த்துக் கொள்கிறீர்களா என்று கேட்டவுடன் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 7 வாலிபர்கள்ல மூத்தவராக இருந்த மிக்சல் மீனா என்ற வாலிபன் இந்த அரசனை பார்த்து தைரியமாக சில வார்த்தைகளை சொன்னார். அவர் என்ன சொன்னார் சொன்னா, நாங்கள் உன்னை வணங்க மாட்டோம், உன்னுடைய தெய்வங்களுக்கு நாங்கள் வழிபட மாட்டோம், எங்களை படைத்த அந்த அல்லாஹுவை தான் நாங்கள் வணங்குவோம். அவன் என்னையும் படைத்தான், உன்னையும் படைத்தான், இப்படியாப்பட்ட அந்த அல்லாஹுவை தான் நாங்கள் வணங்குவோம். அல்லாஹுவை தவிர எந்த ஒருவருக்கு முன்னாலும் நாங்கள் சிரம் பணிய மாட்டோம், நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் என்ற தைரியமான ஈமானுடைய வார்த்தைகளை சொன்ன பொழுது அரசன் இந்த 7 வாலிபர்களை கூர்ந்து கவனித்துவிட்டு இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, தன்னுடைய படைகளை தன்னுடைய சேவகர்களை பார்த்து இந்த 7 பேருடைய ஆடைகளை முழுமையாக கலட்டுங்கள் என்று சொன்னவுடன் இந்த 7 வாலிபர்களுடைய ஆடைகள் முழுமையாக கலட்டப்படுகிறது. அதற்கு பிறகு அரசன் இவர்களை பார்த்து, உங்களை பார்த்தால் தற்பொழுது தான் வாலிப வயதை அடைந்தது போல் இருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் நான் தருகிறேன், உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் தருகிறேன், நீங்கள் நன்றாக யோசித்துவிட்டு ஒரு முடிவை எனக்கு தர வேண்டும், என்னுடைய நான் எதை வணங்குகிறேனோ அந்த சிலைகளை நீங்கள் வணங்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறான். பிறகு இந்த 7 வாலிபர்கள் அப்படியே சென்று விடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இந்த கொடுங்கோல அரசனிடத்தில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அரசன் ஒரு முக்கியமான வேலைக்காக வேண்டி ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு சென்று விடுகிறான். இந்த விடயத்தை அறிந்த இந்த வாலிபர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் உடனடியாக இந்த இடத்திலிருந்து வெளியாகி விட வேண்டும், அதனால் உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் சென்று முடியுமான அளவு ஏதாவது பணங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து விடுங்கள், நாங்கள் ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று தலைமறைவாகி விடுவோம், ஒளிந்து விடுவோம் என்று சொல்ல அனைவரும் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு முடியுமான அளவு பணங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். பிறகு இந்த 7 பேரும் என்ன செய்றாங்க, ஊருக்கு வெளியிலே இருக்கக்கூடிய எஞ்சலூஸ் என்ற மலையிலே இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளால் இவர்கள் நுழைந்து விடுகிறார்கள். அந்த குகைக்குள்ளால் இவர்கள் தலைமறைவாகி இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் 7 பேரும் இருக்கிறாங்க. இவர்கள் அந்த குகைக்கு செல்லும் பொழுது இவர்களை பின்தொடர்ந்து ஒரு நாயும் அப்படியே சென்றது. சில ரிவாயத்தில் வருது, என்னண்டா எப்படி நாங்க போகக்குள்ள நாய் எங்கட பின்னால வருமோ, இதே போல இவர்கள் போவதை கண்ட அந்த நாயும் இவர்களுக்கு பின்னால் வர ஆரம்பித்தது. இவர்கள் அப்படியே அந்த குகைக்குள்ளால் நுழைந்ததற்கு பிறகு அந்த குகையுடைய வாசல்ல இந்த நாய் அப்படியே உட்கார்ந்து கொண்டது. அருமையானவர்களை, இந்த நாயை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கஹ்ஃபிலே கூறுகிறான். அந்த ஈமான்தாரிகளுடன் அந்த இறை விசுவாசியான வாலிபர்களுடன் இந்த நாயும் சென்றதின் காரணமாக இந்த நாயை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக குறிப்பிடுகிறான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வாலிபர்கள் 7 பேராக இருந்தார்கள். இவர்கள் குகைக்குள்ளால் நுழைந்ததற்கு பிறகு எப்பொழுதுமே இபாதத்தில் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தம்லீஹா என்ற பெயருடைய வாலிபன் என்ன செய்வார்னா, இவர் தன்னுடைய ஆடைக்கு மேலால் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இரவு நேரத்தில் இரவு படர்ந்ததற்கு பிறகு அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு வருவார். இவர் மட்டும்தான் அந்த குகையிலிருந்து வெளியே போகக்கூடியவராக இருந்தார். பிறகு என்ன நடக்குது, இவர் இப்படி இருக்க போக்குல அந்த அரசன் தன்னுடைய வேலையை முடித்துக்கொண்டு இந்த ஊருக்கு வருகிறான். அந்த வாலிபர்களை பற்றி விசாரிக்கும் பொழுது அந்த வாலிபர்கள் எங்கேயோ தலைமறைவாகி விட்டதாக இந்த அரசனுக்கு செய்தி தெரிவிக்கப்படுகிறது. பிறகு அரசன் தன்னுடைய படையை, தன்னுடைய சேவகர்களை, காவலாளிகளை பிறகு அரசன் என்ன செய்கிறான், தன்னுடைய சேவகர்களை, தன்னுடைய காவலாளிகளை இந்த வாலிபர்களை தேடி கண்டுபிடிக்குமாறு கூற இவர்கள் முழு ஊரிலும் தேட ஆரம்பிக்கிறார்கள். கடைசியாக அந்த குகை இருந்த இடத்திற்கு வந்து பார்த்தால் இந்த வாலிபர்கள் இருப்பது அந்த காவலாளிகளுக்கு தெரிய வருகிறது. உடனே அரசரிடத்திலே வந்து சொன்ன பொழுது அரசன் கோபம் கொண்டு என்ன செய்கிறான், இவர்கள் என்னுடைய மார்க்கத்தை ஏற்பதாக விளங்கல்ல, அதனால இவர்களை குகையிலே வைத்து மூடிவிடுங்கள் என்று சொல்லி அந்த குகை வாசலை ஒரு கல்லை கொண்டு மூடிவிடுகிறார்கள்.